அநேக நல்லாசிகள். இன்று குடும்பத் தலைவனுடைய கடமையை பற்றி காண்போம். முன்பொரு காலத்தில் ரத்னாகர் என்ற ஒரு திருடன் கொள்ளையடித்து தன் குடும்பத்தை வழிநடத்தி சென்றான். அவனை கண்ட நாரதர், நீ இவ்வாறு கொள்ளையடித்து பாவத்தை தேடிக்கொள்ளுகிறாயே, இந்த பாவத்தில் உன் குடும்பத்தவருக்கும் பங்கு உண்டா, கேட்டுக்கொண்டு வா என்று சொல்லுகிறார். இவனும் வீட்டுக்கு செல்கிறான். விவரத்தை சொன்னவுடனே, எங்களுக்கு எப்படி பங்கு வரும்? குடும்பத் தலைவனுடைய வேலை சம்பாதித்து கொடுப்பது, அதை நான் கொண்டு குடும்பம் நடத்துவது என்னுடைய வேலை, அதில் பழிபாவம் எங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பே இல்லை என்று மனையாட்டி சொல்லுகிறாள். ஞானம் பெற்ற அந்த ரத்னாகர் ஞான வேட்கையோடு உண்மையை வேண்டி தவம் செய்கின்றான். அவரை சுற்றி புற்று வளர்ந்து விடுகிறது. வன்மீகம் என்று சொன்னால் புற்று என்று பெயர். எனவே புற்றின் உள் இருந்ததால் அவருக்கு வால்மீகி என்ற பெயர். அவர் எழுதியதுதான் வால்மீகி ராமாயணம். முதல் சமஸ்கிருத கவி வால்மீகி அவர்களே. எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், குடும்பத் தலைவனுடைய வேலை என்ன? சம்பாதித்தல், பொருள் ஈட்டுதல். எப்படி ஈட்ட வேண்டும்? நியாயமான வழியில் பொருளை ஈட்ட வேண்டும். நிதி சாஸ்திரம் உத்தமம் சுயார்ஜிதம் வித்தம் என்று சொல்லுகிறது. அது மட்டுமல்லாமல், இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டு என்று சொல்கிறார். மீண்டும் தொடர்ச்சியை நாளை சந்திப்போமா? சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தம்.